வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படமாக மச்சான் ரொம்ப திட்டுறாங்க மச்சான், அவனு ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க. அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன், கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தார். சரி அப்படி பார்த்து யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ளாங்க. யார் பண்ணி சார், நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்றாரு. ஃபேன்ஸ் நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன ஃபேன் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சாரை பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்தில் தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால் காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனை அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவேன். தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ரிலீஸ் அன்றைக்கி பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். சரி, நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா, நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார், பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸில் இருக்குது. என்னோட படங்களே நிறைய யூஎஸில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது உண்மை. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார்.